வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆட்டம் ஒரிஜினல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். மக்கள் எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போகிற அதே சூழலில் உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோடைய முதல் டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு பெர்த் ஸ்டேடியமில் நடக்க இருக்குது. அதை பற்றின ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் டீம் சமீபத்தில் நியூசிலாந்துக்கு எதிராக 3 டெஸ்ட் மேட்சஸில் உதப்பட்டதுனால இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் வரப்போகிற 5 டெஸ்ட் மேட்சஸில் 4 போட்டிகளில் கட்டாயம் வெற்றி ஆக வேண்டும். அப்போ தான் நம்மளால் ஃபைனல்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த டெஸ்ட் மேட்சஸ் ரொம்பவே சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. பெர்த் ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வாக்கால் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எந்த ஸ்டேடியமில் நாம் விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்டஸ் அப்படிங்கிற ஸ்டேடியமில் தான் விளையாட போகிறோம். இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 4 டெஸ்ட் மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 4 போட்டிகள்லையுமே டாஸ் எந்த டீம் ஜெயித்தாங்களோ அந்த டீம் தாங்க மேட்சையும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிற பொழுது டாஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த வென்யூவில் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 456, செகண்ட் இன்னிங்ஸ் 251, தேர்ட் இன்னிங்ஸ் 276, ஃபோர்த் இன்னிங்ஸ் 144. ஹையஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் என்னன்னு கேட்டிங்கன்னா 598 ஃபார் 4 ஆஸ்திரேலியா அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இன் 2022. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 283 வெஸ்ட் இண்டீஸ் vs ஆஸ்திரேலியா இன் 2022. ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 243 ஆஸ்திரேலியா அகெயின்ஸ்ட் இந்தியா இன் 2022. ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்கோர் 333 வெஸ்ட் இண்டீஸ் vs ஆஸ்திரேலியா இன் 2022. ஹையஸ்ட் சேஸ் நன்னு, எந்த டீமுமே சேஸ் பண்ணது கிடையாது. விக்கெட் சம்மரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமர்ஸ் 102 விக்கெட்டுகளையும் ஸ்பின்னர்ஸ் 37 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த பிட்ச் சீமர்ஸ்க்கு நல்ல சாதகமான ஒரு பிட்ச் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த 4 போட்டிகள்லையுமே எந்த பிளேயர்ஸ்லாம் அதிகமாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தேங்க. அதில் எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸாக தான் இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேதன் லயன் 27 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஸ்டார்க் 23 விக்கெட்டுகளையும், பேட் கமின்ஸ் 12 விக்கெட்டுகளையும், ஜாஷ் ஹேசல்வுட் 11 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கும் இந்த பிட்ச் சாதகமாக இருக்குமோ அப்படின்னு தாங்க பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் முதல் 1.5 நாளைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பவுன்ஸ் இருக்கும், சீம் மூமெண்ட் இருக்கும், அட் த சேம் டைம் பேட்டிங்கும் நல்லா பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால முதல் 1.5 நாள் டெஸ்ட் மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த போட்டியினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். 2 டீமுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்தியன் டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பயிற்சி ஆட்டங்களில் விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது சுப்மன்கிலுக்கு காயம் ஏற்பட்டதால் அவரால் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆட முடியாது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அதே நேரம் கேஎல் ராகுலுக்கும் காயம் ஏற்பட்டதாக சொன்னாங்க. பிறகு அவர் காயத்திலிருந்து குணமடைந்து தேறி வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதுனால நாளைய போட்டியில் நிச்சயமாக அவர் பங்கேற்பார் அப்படின்னு உறுதியாகவே நம்பலாம். சரி, இதை அடிப்படையாக வச்சு முதல் போட்டியில் நம்ம எந்த மாதிரி பிளேயிங் 11ஓட போகலாம் அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதற்கு நீங்களும் கமெண்ட்ஸில் உங்களுடைய பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவித்தால் நன்றாக இருக்கும். முதல்ல ஓப்பனிங் யசஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல். 1 டவுன் வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 4 விராட் கோலி. நம்பர் 5 ரிஷப் பண்ட். நம்பர் 6 த்ருவ் ஜுரேல். நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 8 நிதிஷ் ரெட்டி. நம்பர் 9 முகமது சிராஜ். 10 ஆகாஷ்தீப் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த பிளேயிங் 11 வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜடேஜா ஒழுங்காக போடலை அப்படின்னா அதை வாஷிங்டன் சுந்தரால் பூர்த்தி பண்ண முடியும். நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ், இந்த பெர்த் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு ஸ்பின்னர் 20-25 ஓவர்கள் பவுலிங் போட்டு அதில் 60லேருந்து 70 ரன்கள் கன்சீட் பண்ணக்கூடிய ஒரு பவுலராக இருந்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்ச் சுவாரஸ்யமாக போகும். ஏன் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மைண்ட் கேம் விளையாடுவாங்க. நம்மளை அடித்து நொறுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு ஒழுங்காக போடலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரை வச்சு நீங்கள் மேக்கப் பண்ணணும். அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது போக
வாஷிங்டன் சுந்தர் ஏன் நான் நம்பர் 3 அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவரால் பேட்டிங்லேயும் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் சூப்பராக அவரால் பவுலிங்கும் போட முடியும். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆஸ்திரேலியன் டீமில் இருக்கிறதுனால நிச்சயமாக அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆஸ்திரேலியன் டீமுடைய பிளேயிங் 11 என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி எவர் கன்சிஸ்டன்ட் என்று அழைக்கப்படக்கூடிய உஸ்மான் கவாஜா, அவரோட யார் ஓப்பன் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி யங் ப்ராஸ்பெக்ட் ஃப்ரம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா நேத்தன் மெக்ஸ்வெனி தாங்க இறங்க போகிறாரு. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு டெக்னிக்கலி சவுண்டான பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் இவரால் டீசெண்டாக பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இவர்கிட்டேருந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு நம்பலாம். நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் தி எவர் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்னஸ் லபுஷேன் இறங்க போகிறாரு. அடுத்ததாக நம்பர் 4 ஸ்டீவன் ஸ்மித், நம்பர் 5 டிராவர்ஸ் ஹெட். இவர் பேரை கேட்டாலே பயமாக இருக்குது. நம்பர் 6 மிச்சல் மார்ஷ், நம்பர் 7 அலெக்ஸ் கேரி, நம்பர் 8 பேட் கமின்ஸ், நம்பர் 9 மிச்சல் ஸ்டார்க், நம்பர் 10 ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் நேத்தன் லயன். ஸோ இந்த பிளேயிங் 11 பார்க்கும்பொழுது எனக்கு ஸ்லைட் எட்ஜ் ஆஸ்திரேலியாவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்டீவன் ஸ்மித் ரன் அடிச்சிருவார். டிராவர்ஸ் ஹெட் அவர் பேரை கேட்டாலே பயமாக இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா 20-25 ஓவருக்கு மேலே தான் பேட்டிங்க்கு வரப்போகிறாரு. அப்படிங்கிறதுனால அந்த கண்டிஷன்ஸ் போக போக கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ அவருடைய பொசிஷனுக்கு வரும்பொழுது ஈஸியாகவே ரன் ஸ்கோர் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்டஸ் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் இந்த 4 பவுலர்ஸுமே விளையாடிருக்காங்க. ஸ்டார்க்காக இருக்கட்டும், பேட் கமின்ஸாக இருக்கட்டும், ஜாஷ் ஹேசல்வுட், நேத்தன் லயன், இந்த 4 பேருமே விளையாடி இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாப்பில் எப்படி பவுல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அப்படிங்கிற பொழுது ஸ்லைட் எட்ஜ் அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே போல் இந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் யாருக்கு இந்த போட்டி சாதகமாக இருக்கும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா 60% வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 40% தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் 40% நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்தியாவுடைய ஸ்குவாடை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலிங் அட்டாக் இருக்கிறத அடிப்படையாக வச்சு மட்டும்தான் நான் அந்த பெர்சன்டேஜை கொடுக்குறேனே தவிர்த்து மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக ஃபேண்டசி 11 பார்க்கலாம். ரிஷப் பண்ட், யஷஸ்வி ஜெய்ஸ்வால், டிராவர்ஸ் ஹெட், மார்னஸ் லபுஷேன், ஸ்டீவன் ஸ்மித். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர். பவுலர்ஸில் முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் அண்ட் நேத்தன் லயன். என்னடா இது முக்கியமான நம்ம கன் பிளேயரான விராட் கோலியை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலுமே வேறு வழியே இல்லைங்க. விராட் கோலியோடைய சமீபத்தின ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்கிறதுனால என்னால் அவரை சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு வேளை விராட் கோலி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தாராளமாக அவரை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேண்டசி 11 பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி ஆப்ஷனாக ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் டிராவர்ஸ் ஹெட். வைஸ் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க். இதில் யாரை போட்டாலும் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. என்னுடைய ஃபைனல் தாட்ஸ் என்னென்னா, இந்த போட்டியை இரு அணிகளுமே பயங்கர ஒரு போர் மாதிரி தான் அணுக போகிறாங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு நிச்சயமாக பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்தியன் டீம் பாசிட்டிவாக அணுகணும். அதே போல் ஆஸ்திரேலியன் டீம் கடைசி 2 சீரீஸ் உதப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக இந்த முறை அதுக்கு பதிலடி கொடுக்க காத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாயினும் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.